நல்ல தண்ணீர் வசதியோடங்க ஒரு 6 ஏக்கரா 30 சென்ட்டுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏக்கரா 75 சென்ட் தென்னந்தோப்புங்க. மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கரா 55 சென்ட் விவசாய நிலமா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு 16 கிலோமீட்டரில் கள்ளிவலசுங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா 25 கிலோமீட்டரும், சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா 77 கிலோமீட்டரும், திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா 65 கிலோமீட்டரும், பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா 52 கிலோமீட்டரும், மடத்துக்குளத்துலேருந்து வந்தீங்கன்னா 17 கிலோமீட்டரும், காரத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர்லேயும் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க. மரம் எல்லாமே நாட்டு மரங்க, நல்ல காப்பில் இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏக்கரா 30 சென்ட்டுங்க. இதில் வந்து 4 ஏக்கரா 75 சென்ட் தென்னந்தோப்புங்க. தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 17 வயசு பக்கம் ஆச்சுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. ஒவ்வொரு மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கண்டிஷனில் காப்பில் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தனி கிணறு வந்துடுங்க. இது ஒரு கிணறுங்க. மொத்தம் வந்து 2 கிணறுங்க. இந்த கிணறு சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாம்பேரி இல்லாமல் இருக்குதுங்க. மொத்தம் 2 தனி கிணறுங்க. ஒரு 5 ஹெச்பி வந்து ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 7 மாதம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க. மொத்தம் 2 கிணறுங்க, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்வெல் இருக்குதுங்க. மேக்ஸிமம் போர்வெல்குள்ளே இங்கே வேலையே இருக்காதுங்க. வருஷத்தில் வந்து 6 to 7 மாதம் வந்து வாய்க்கால் தண்ணி பாய்ங்க. காட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழமையில் வந்து ஒரு சைடு வந்து தார் ரோடு வந்துடுங்க. கிழவோடு தென்மடல் வந்து பஞ்சாயத்து மண்பாதைங்க. ஒரு 30 to 40 அடி அகலம் வருங்க. இதை வந்து வெறுங்காடுங்க. மொத்தம் வந்து 1 ஏக்கரா 55 சென்ட் வந்து வெறுங்காடாக இருக்குதுங்க. பூமியோட வந்து மேகோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி பொதுப்பாதை இருக்குதுங்க. இது மீதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னங்கன்று போடுறதுக்காக வந்து கன்று வாங்கி வச்சுக்கிறாங்க. மொத்த ஏரியா வந்து 630ங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் வந்துங்க 65 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. பெருசாக கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா பேசலாங்க. இது ஒரு கிணறுங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமூலைக்கே வந்துடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோடு கரெக்டாக 500 மீட்டர்லேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்ச் வீடு ஒன்று இருக்குதுங்க. முன்னாடி வந்து சிம்சிட் போட்ட மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. இது அந்த வீடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாட்டு சாலைன்னு வந்துடுங்க. மொத்த ஏரியா வந்து 630ங்க. இதில் வந்து 4 ஏக்கரா 75 சென்ட் தென்னந்தோப்புங்க. எல்லா மரமும் நாட்டு மரங்க, நல்லா காப்பளியும் இருக்குதுங்க. வந்தால் போன தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குதுங்க. டார்ச் வீடுங்க, முன்னாடி சிமெண்ட் ஷீட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழகோடுங்க, வெறுங்காடுங்க. இது வந்து ஒரு ஏக்கரா 55 சென்ட் வருங்க. தார் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி பக்கம் வருங்க. மொத்த ரோடு பேஸ் வந்து ஒரு 400 அடி பக்கம் வருங்க. இது வந்து ரோடு பேஸுங்க. மீதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண்பாதை இருக்குதுங்க. மொத்த ஏரியா வந்து 6 ஏக்கரா 30 சென்ட்டுங்க.